வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சமீப காலமாக நிறைய பேர்கிட்ட எழுகிற ஒரு கேள்வி இதுவாக தான் இருக்குது. அதாவது எப்போல்லாம் ஒரு பெரிய காற்று அடிக்குதோ அப்போ மரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சலசலப்பு மாதிரி தான் இது. அந்த காற்று ஓஞ்ச பிறகு அந்த சலசலப்பும் ஓயும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், அது வெறும் காற்றா புயல் காற்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறவங்களும் இல்லை ஒர்க்கிங் விசாவில் இருக்கிறவங்களும் H4EAD L1 L2 இந்த மாதிரி எல்லா விசா ஹோல்டர்ஸ்ட்டும் ஒரே கேள்வி தான் இருந்துகிட்ருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு இப்போ இருக்கிற விசா ஸ்ட்ரக்சரோ இல்லை விசாவில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரோ இது எல்லாமே சேஞ்ச் ஆகுமா, H4EAD நீக்கிடுவாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு இமிகிரேஷன் அட்டார்னி, அதுவும் தமிழ் இமிகிரேஷன் அட்டார்னி வச்சு தான் பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே பரிச்சயமான ஒரு முகம் தான். EB-5 பற்றி ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. லா ஆஃபீஸ் ஆஃப் மேரி கெனடி அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லினாய் மாகாணத்தில். மேரி கெனடி அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம சந்திச்சு இது எல்லாத்துக்குமான ஒரு விடையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தேங்க்ஸ் மேரி கெனடி, எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. ஏற்கனவே நீங்கள் EB-5 பற்றி ஒரு க்ளீனான ஒரு வீடியோ கொடுத்துருந்தீங்க. பல பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பல விதத்தில் ஒரு விவாதம் போய்கிட்டே இருக்கு. நம்ம மக்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் பயப்படக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை நம்ம இதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணுமா அப்படின்னு. ஸோ மீண்டும் ஒரு முறை எங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன விவாதம் நம்ம பண்ண போகிறோம். வணக்கம் பிரேம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தமிழ்ல பேசுறோன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். திரும்பி வந்ததுக்கு அந்த EB-5 வீடியோவுமே நிறைய பேர் நீங்க இதுல வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அதனால நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்க அந்த EB-5 ரொம்ப முக்கியம், தமிழ்ல ரொம்ப டீடைலிங் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோல. பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அது ஒரு கதவை திறக்குது இல்லையா, கிரீன் கார்டு அப்படின்னு வரும்போது. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தேங்க்ஸ். ஸ்டூடெண்ட்லேருந்து போயிடலாம். ஸோ F1 விசா ஹோல்டர்ஸை பற்றி இது பெரும்பாலான கேள்விகள் எங்களுக்கு கேள்விகள் தான் நான் உங்கள் முன்னால் வைக்க போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் விசா பற்றி வரவங்க கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, சப்போஸ் இப்போ நடக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் எல்லாத்தையும் வச்சு இப்போ வந்தால் நல்லா இருக்குமா. மிக முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வரும்போதே CPT OPT ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஸ்டெம் கோர்ஸ் எடுத்தால் ஒரு OPT 3 years நம்ம அதுக்குள்ளே H1B ஸ்பான்சர் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டுருக்காங்க. இப்போ புதுசாக ஃபார்ம் பண்ண போகிற கவர்மெண்ட் இதெல்லாம் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோம். ஏன்னா நான் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்தே அவ்வளவு பிஸியா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கா இல்லைன்னா உண்மையிலேயே அப்படி இருக்கான்னு தெரியல. ஏன்னா எல்லாரோட குவெஸ்டினோ இல்ல ஒரு கன்சர்னோ பாத்தீங்கன்னா ஒரு பயம், அன்னோன் ஃபியர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நான் கம்யூனிட்டியோட கனெக்டட் அப்படின்னா இருக்கும்போது வெரி ஜென்யூன்லி வெரி உண்மையிலேயே நமக்கு நம்மளால முடிஞ்சத ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட பெரிய ஒரு எப்பவுமே அது எனக்கு இருக்கும். சோ அதை வச்சு பார்க்கும்போது ஒண்ணு என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, நம்மளோட கான்வர்சேஷன் எல்லா இடத்துக்கும் நம்ம மற்ற விஷயங்களெல்லாம் பேசும்போது கூட இதை ரொம்ப கிளியரா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு அன்னோனா இருக்கு. இது நடந்துற போதுன்ற ஒரு பெரிய பயம் இருக்கு, which is also valid fear. ஏன்னா இது நடக்காத ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. நம்ம பார்த்திருக்கோம் 16ல இருந்து 20ல. அதை வச்சு பார்க்கும்போது ஒண்ணு என்னன்னா, நம்ம இப்போ நம்மளால முடிஞ்ச காரியங்களை கண்டிப்பா உடனே பண்ணணும். ஜனவரி 20th முன்னாடி உங்க கையில என்ன விஷயங்கள், இப்போ ஒரு விசா இருந்தது, ஸ்டாம்பிங் இருக்கு, அதுல நான் அதை யூஸ் பண்ணி இப்ப வந்துடலாமா, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உடனே வந்துருங்க. இந்த எந்த செகண்ட் குவெஸ்டனோ செகண்ட் தாட்டோ இல்லை. இப்ப ஸ்டூடெண்ட் விசா இருக்கு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்துருங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா டைரக்டா ஒரு பெரிய இம்பாக்டை விட ஒரு எல்லாமே நீங்க அந்த பேட்டர்னே பாத்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் 2001ல என்னோட கரியர் லீகல் இமிகிரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணேன். 2008 ரெசெஷன் பார்த்திருக்கேன். அப்போ எப்படி டினால்ஸ் வரும், அப்போ எப்படி RFE வரும், அதையும் பார்த்திருக்கேன். 2016-17 எப்படி வந்தது அப்படின்னு. அப்போ இப்பவே அவங்க USCIS சைட்ல இருந்துமே they get prepared for it. எதுக்கு அந்த என்வாயரன்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடுவாங்க ஆக்சுவலா. அப்போ நீங்க டைரக்டா F1ல இருக்கிறவங்க, இல்ல இது OPT CPT, இல்ல அந்த ஸ்டெம் OPT, இது எல்லாமே எப்படி ஆக போகுது அப்படிங்கிறதுக்குள்ளார நம்ம போறதுக்கு முன்னாடி இப்ப நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா we have to just start working towards to make use of that opportunity. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் எல்லா லெவல்லையும்.
கான்சுலேட்ஸே பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே லேட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் டைம் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, ஒரு பாலிசி மெமோவோ ரெகுலேஷன்ஸ்லயோ ஒரு எதுவுமே இல்லாம ஆக போற இம்பாக்ட்ஸே வந்து பெரிய லெவல்ல இருக்கும் நமக்கு. இந்த ப்ரீமியம் ப்ராசஸிங் சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்? இவ்வளவு நாள் ஒரு 4 வருஷமா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டாப் பண்ண போகுதுன்னா இதுக்கு டைரக்ட் ரீசன் கொடுக்கலனாலும் we understand. We want to just cut down any means that you are going to be benefited out of this immigration. ஆனா லீகல் இமிகிரேஷனுக்குன்னு டைரக்டா வர்றதை விட நம்ம மற்ற காரியங்கள்ல இருந்து வர்றதோட இம்பாக்ட் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் இமிகிரேஷனுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து பாதிப்பா மாறுது. அது ஆக்சுவலா எங்களோட டைரக்ட் கொஸ்டின் ஃபார் யூ டு ஆன்சர் இட் லைக் வந்து இப்போ என்ன இந்த ஓபிடி சஸ்பெண்ட் ஆக போதா? ஏன்னா இதெல்லாமே 24 months இதெல்லாமே வந்து இந்த ப்ரையர் பீரியட்ல தான் அப்ரூவ் ஆச்சு. ஸ்டெம்ல பாத்தீங்கன்னா நிறைய other field of studies also has been added. இதெல்லாம் ஒரு towards helping the students in a very different way. இது எல்லாமே கட் டவுன் ஆகுமானா ஆமா அப்படின்னு தான் சொல்லலாம். ரைட். ஸோ ஆமாம், அது வந்து நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து இந்த ஒரு 2 மாதம், இப்போ நவம்பர், இன்னும் டிசம்பர் தான் இருக்குது, ஜனவரின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 2-3 மாதத்துக்குள்ளாக சப்போஸ் வீசா இருந்துச்சு, நீங்கள் வந்து ஜனவரிக்கு அப்புறம் வரீங்கன்னா அந்த முடிவை கொஞ்சம் முன்னாடியே வச்சுங்க, முன்னாடியே வர முடிஞ்சால் முன்னாடியே வாங்குங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்குது. என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசா பற்றி சொன்னீங்க. ஸோ இதுக்கான ஒரு க்ளீன் அஜெண்டா அவங்கள்ட்ட இல்லை, பட் எது வேணால் நடக்கலாம். நான் இது வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசா வச்சுட்டீங்கன்னா இப்போ நீங்கள் அடுத்த ஸ்ப்ரிங்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ள வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அந்த ப்ரீமியம் பற்றி நம்ம அடுத்த வந்து H1Bக்கு போகலாம். அப்படியே அந்த ப்ரீமியம். ஸோ ஏன்னா H1Bயில் அந்த ப்ரீமியம்ங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக இருந்தது. ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ போன தடவை நிறைய நேரங்களில் அது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பண்ணியே மாற்றினாங்க, இல்லை ஒரு பாலிசி சேஞ்சாகவே கொண்டு வந்துடுறாங்க இல்லையா? இப்போ நாங்கள் பண்ண போகிறதில்ல கொடுத்து பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா we don't have the workforce for it அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமா, அந்த ப்ரீமியம் ப்ராசஸிங் சஸ்பென்ஷன் ஃபார் a specific period of time அப்படின்னு சொல்லி தான் வந்தது. சொல்லுங்க. கரெக்ட். ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட். சப்போஸ் நீங்கள் இப்போ H1B உங்களுக்கு போயிட்டு இருக்கு, நீங்கள் ப்ரீமியம் பண்ணலன்னா ஜஸ்ட் இப்போவே பண்ணிடுங்க. ஸோ பண்ண முடிஞ்சா உங்களுக்கு, ஏன்னா வந்து ஏன் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது மாரி. H1B ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? அந்த டாபிக்கு வரும்போது ஒண்ணு என்னன்னா, உங்களோட இப்போ H1B வந்து எக்ஸ்பைரி ஆகுற மாதிரி ஒரு நிலைமையில இருந்ததுன்னா கண்டிப்பா இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. 6 months வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே பண்ணலாம். ப்ரீமியம் ப்ராசஸிங் 6 months முன்னாடியே H1B எக்ஸ்டென்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா பண்ணலாங்க ஆக்சுவலா. சோ சில நேரங்கள்ல எம்ப்ளாயர் வந்து சில எம்ப்ளாயர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்தியன் கம்பெனிஸ் வந்து 6 months முன்னாடி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா, 180 daysக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பிரீமியம்ல போட்டு 3 yearsக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் செக்யூர்டா உங்களுக்கு இருக்க போகுதுன்றது வந்து ஒரு பெரிய ஹோப்பா இருக்கும் ஆக்சுவலா. அது நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா பண்ணுங்க. இன் சம் ரீசன்ஸ் அமெண்ட்மெண்ட் கம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அது 6 monthsக்கு மேல இருந்தா கூட பண்ணலாம். உங்க எம்ப்ளாயர்ஸும் இப்போ வந்து வெரி அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுமே வந்து வித் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இப்போ எங்களோட கிளைண்ட்ஸ் டைரக்டா பாத்தீங்கன்னா பிசினஸ் இமிகிரேஷன்ல வந்து எம்ப்ளாயர்ஸ் தான். ஸோ அவங்களே பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே அந்த பயம் இருக்கு. ஏன்னா அதை வச்சுதான் அவங்க வந்து பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? சோ அப்போ அதுல வந்து கண்டிப்பா வந்து அவங்களும் கோஆபரேட் பண்றாங்க. உடனே நீங்க அமெண்ட்மெண்ட் கம் எக்ஸ்டென்ஷன் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஒரு 1 year வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு நீங்க யூ ஹேவ் டு டாக் டு யுவர் அட்டர்னி இன் டீடைல். ஏன்னா நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, பட் ஆனா 3 years கண்டிப்பா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய தடவை நான் பார்த்திருக்கேங்க, அதாவது வெரி வெரி அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் லாஸ்ட் டைம் போய் பண்ணிருக்கேன். ஒருத்தர்லாம் டிஸ்னி ப்ராஜெக்ட்ல இருந்தாரு, அவருக்கு ப்ராஜெக்ட் இல்ல, நான் அடுத்தது எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற இதுலயே வந்து he had a heart attack ஆக்சுவலா வந்துட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, நான் நிறைய கம்யூனிட்டியோட I travel with them on any unfortunate situations, how to help them legally. எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும். இன்னொரு இடத்துல நான் இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, பிரேம், என்ன ஆனாலும்
there are certain things we can do it. சில காரியங்கள் நம்ம கையில இல்ல. நீங்க ஒருவேளை என்ன ஆயிட போகுதுன்றதுக்கும் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. அது வந்து வெரி வெரி ஆன் அ வெரி ஜென்யூன், உண்மையிலேயே உங்க மேல உள்ள ஒரு அக்கறையில நான் சொல்றதா கூட நீங்க ஒரு பர்சனல் நோட்டா எடுத்துக்கோங்க. ஒரு சிலதை தான் நம்மளால ஆன்டிசிபேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நம்மளால பண்ண முடியும். இல்ல நம்ம கையில இல்லைன்ற காரியங்களை வந்து யூ ஹாவ் டு லெட் இட் கோ அண்ட் லெட் இட் ஹேப்பன். நம்ம திரும்பி இந்தியாவுக்கு போறோமா, திரும்ப ஒரு வேற மாதிரி ஒரு லைஃப் ஒரு இதுவோ இருக்குது. அதையும் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. எவ்வளவு தூரம் லீகலா இங்க இருக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோமோ, அதே சமயம் ஒருவேளை ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் வந்தாலும் ப்ளீஸ் ட்ரை டு ஃபேஸ் தட் அஸ் வெல். ஆமா, ரொம்ப நல்ல பாயிண்ட். ஏன்னா அமெரிக்க நடிகை வந்து எனக்கு 2 வருடங்களாக தெரியுமா, அவங்க தமிழ் சமூகத்துக்கு எவ்வளோ வந்து நல்ல நல்ல நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய ஒரு கடுமையான சூழ்நிலையெல்லாம் கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் நிறைய வேல்யூபிள் விஷயம் இப்போ சொன்னீங்க. அதாவது வந்து 6 மந்த் மேலாக கூட இருந்தால் கூட H1B எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களால் பண்ண முடிஞ்சால் இப்போயே இனிஷியேட் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து ஒரு 7 மந்த்தில் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகுது, நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி இப்போயே உங்களோட எக்ஸ்டென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரீமியம் பண்ண முடியும், ஸோ கோ ஃபார் த ப்ரீமியம். ஸோ என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை உடனே பண்ணுங்கள், ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். தேங்க்ஸ் மேரி கென்னடி. இன்னொரு விஷயம் நான் கேட்க விரும்புகிறேன் H1Bன்னு சொல்கிறதுனால. ஸோ இன்னொரு விஷயம் நிறைய பயந்துகிட்டு இருக்கிறது வந்து இந்த 3 இயர்ஸ் நீங்கள் சொன்னீங்களா, அது ரொம்ப நல்ல பாயிண்ட். ஏன்னா போன டேர்மில் பார்த்தோம் 2014 2020 வரைக்கும் நிறைய என் நண்பர்களுக்குமே வந்து 1 இயர் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த எக்ஸ்டென்ஷன் ப்ரிப்பரேஷன், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த மாதிரி திரும்ப ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அது என்ன நினைக்கிறீங்க மேரி கென்னடி? ஆக்சுவலா வந்து ரொம்ப கரெக்டுங்க பிரேம். எப்படின்னா 3 months அப்ரூவல்லாம் நான் பார்த்திருக்கேன் நான். ஏன்னா உங்களோட SOW வந்து 3 மாசம் தான் இருக்கு. இதை ப்ராசஸ் பண்ணி வர்றதுக்கே உங்களுக்கு 6 மாசம் 7 மாசம். அதுல அப்ரூவல் பாத்தீங்கன்னா ப்ரையர் டேட்டடாலாம் வந்ததுன்னா நம்மளால, ஏன்னா வி ரெக்வெஸ்டட் ஃபார் 3 years. அப்போ நீங்க வந்து ஆன்டிசிபேட்டே பண்ண முடியாது. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் பீங் அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இன் த பீரியட் ஆஃப் டைம். இது அப்ரூவல் வந்து 3 மாசம் முன்னாடி எக்ஸ்பைரியோட அப்ரூவல் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் நாங்க டீல் பண்ணியிருந்திருக்கோம் ஆக்சுவலா வந்து. சோ இதெல்லாம் வந்து வெரி வேலிட் ரீசன் டு வரி அபவுட் இட் ஆக்சுவலா. அப்படி பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் அது. ஆனா என்னன்னா ஈவன் டூரிங் த ப்ரையர் பீரியட் 2016ல இருந்து 2020லயே பாத்தீங்கன்னா 97 மெமோ ஒன்று வந்தது இல்லைங்களா. அது 2019 வந்து தட் கிளாரிஃபைட் தட் லைக் தட்ஸ் அ பாலிசி மெமோ. அது வந்து அதுல வந்து கிளைண்ட் லெட்டர்ஸோ இல்ல இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் அப்ரூவல்ஸோ இருக்கக்கூடாதுன்ற ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ தட் டசன்ட் மீன் இதுக்கு மேல இனிமேல் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு இப்ப நிறைய பேருக்கு தெரியும் மெமோனா என்ன, ரெகுலேஷன்னா என்ன, வாட் இஸ் அ லா, எல்லாமே நமக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, அவேர்னஸ் எல்லாம் இருக்கு. சோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு அவங்க பண்றது இல்ல. இந்த 4 வருஷத்துல நாங்க பார்க்கவே இல்லை. எல்லாமே 3 இயர்ஸ்க்குனா 3 இயர்ஸ்க்கு அப்ரூவல் வந்தது, எல்லாமே போயிட்டு இருந்து. ஆனா இது எப்படின்னா இதை வந்து கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்ல இருக்குது. அதனால இப்போதைக்கு அவங்க திரும்ப ஒரு ரெகுலேட்டரி இதுவோ இல்ல ஏதாவது ஒண்ணு கொண்டு வர வரைக்கும் we don't know about it. And then like it can happen and கேட்டீங்கன்னா கண்டிப்பா chances are there. ஏன்னா அந்த டைம்லயே வந்து wages increase பண்ண வந்து there was yeah right இப்போ நீங்க வந்து level 2 wages தான் ஆவரேஜா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு. and also it's also based on their qualification and then the experience required. அதுதான் ரெகுலரா இருக்கும். பெர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெர்ம் அப்ரூவல் level 4ல வரும் கிடைக்கும், which is also which is not immediately to be started with இல்லைங்களா. பெர்ம் அப்ரூவல் நமக்கு தெரியும் கிரீன் கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சேலரியோ அந்த டைட்டிலோ போக போகுது. இப்ப திடீர்னு வந்து H1ல நீ ஃபைல் பண்றதுக்கு குவாலிஃபை ஆகுறதுக்கே level 4 வேஜஸோட வா அப்படின்னு சொல்றது வந்து practically not possible. How it can work அப்படின்னு. ஆனா thankfully the court, அதாவது நிறைய இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புறேன்னா லாஸ்ட் டைம் பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து பாலிசி மெமோலயோ இல்ல எக்ஸிகியூட்டிவ் மெமோலயோ தான் கொண்டு வர பார்த்தாங்க. ஆக்சுவலா வந்துட்டு அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குல்ல. ஆனா இப்போ வந்து 4 வருஷம் இருக்கு. and also they have an experience of the prior 4 years. அதுதான் இன்னும் ரொம்ப ஒரு பயமான ஒரு விஷயமா தெரியுது. இப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சுட்டு கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிற காரியங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது they can do it. and with the majority நம்ம எல்லாருக்குமே தெரியும் very strong power-ஆ கவர்மெண்ட் வந்திருக்காங்க. கரெக்ட். ஸோ அந்த வேஜஸ் ரொம்ப நல்லா பாயிண்ட். ஸோ கோர்ட் வந்து ரிவர்சல் பண்ணாலும் அது திரும்பி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ
ஏன்னா நிறைய ரிவர்சல் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரொசீஜரல், அதாவது இது நீ ப்ராப்பரா பண்ணல அப்படிங்கறது. இப்ப வந்து ஃபீ இன்க்ரீஸ் எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லல, ப்ரொசீஜர் வைஸ் யூ டிடன்ட் டு இட் ப்ராப்பர்லி. ஆமா, அதுலதான் வந்து அவங்களால நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையே ஒழிய, இப்போ அதுக்கு டைமும் இருக்கு, அதுக்கு வாய்ப்பும் இருக்கும் போதுதான் நமக்கு வந்து ரொம்பவே கன்சர்ன் இருக்கு. பட் அட் த சேம் டைம் தேர் ஆர் ஆல்சோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா. இப்போ வந்து H1BO இல்ல இந்த இவங்களோட இது இல்லாம ஹவு டஸ் US functions, right? So அது ஒரு நியாயமான ஒரு காரியம் தான் இல்லைங்களா. அப்ப how does it work அப்படின்றதே வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாரையும் அனுப்பிடு, எல்லாரையும் யாருமே எனக்கு வேண்டாம்னா there are certain places, and then even including Apple or Microsoft and Google, எல்லாருக்குமே H1Bs are also directly filed by them and everything. So on the support system இருக்கு, plus more than that legal system, democratic country, still it is a democratic country. So நம்ம we have to trust on that as well. கரெக்ட். நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கு மட்டுமே அந்த 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் அந்த 4 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அவங்க தவிர திருத்த போகிறாங்களோ அதே மாதிரி மக்களும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பண்ண முடியும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்ட். நமக்கு நல்லாவே தெரியும் என்ன நடக்கலாம், என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டாக்குமெண்ட். ஸோ ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் இப்போ சமீபமாக 4 வருஷம் ஊருக்கு போனவங்களாம் வந்து அவ்வளோ டாக்குமெண்ட்லாம் ரொம்ப கேரி பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ அதே ஆஃபீஸர் தான் இருக்க போகிறாங்க, அதே மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருக்க போது அவங்களோட டோன் கொஞ்சம் மாறி இருக்கும். எப்போல்லாம் கவர்மெண்ட் மாறுதோ அந்த டோன் மாறும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ ஊருக்கு போயிட்டு வராங்க, இப்போ H1Bல இல்லை எல்விசாலோ வராங்க போது டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட எல்லாமே நாங்க எம்ப்ளாயருக்கு வந்து we did a webinar ஆக்சுவலா ஒரு முந்தானத்து பண்ணோம், ஒரே கால்ல லைவ் வெபினார் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு இமிகிரேஷன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து நாங்க we did it. அப்போ ஒரு டே டைம்ல பாத்தீங்கன்னா 250 employers were in the call to attend that. என்ன எப்படின்னா how do we do that? எல்லா விஷயத்துலயுமே ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது I-94 வந்து அது வரைக்கும் தான் இருக்கும். இவங்க நிறைய பேர் வந்து அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு 3 yearsல தானே இருக்கு H1B அப்படின்னு நினைப்பாங்க. உள்ள வரும்போது அவங்க I-94 வந்து பாஸ்போர்ட் அப்ரூவலோட கொடுத்திருப்பாங்க. ஒரு சாதாரண விஷயம். இது வந்து எங்களால ரெண்டும் பண்ண முடிஞ்சது. அந்த நான் ப்ரோட்டான் பண்ணி எல்லாம் வந்து இட்ஸ் நாட் அன் இன்டென்ஷனல் லைக் ஓவர் ஸ்டே அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி நாங்களால பண்ண. ஸோ அதுல இருந்து everyone has to be very careful about it. ஒரு பேரோல்ல இருக்கணும், ஒரு எம்ப்ளாயரோட இருக்கணும், உங்களோட பேரோல் செக் பண்ணுங்க, ரிமோட்ல இருந்து ஒர்க் பண்ணீங்க. see rights of the whatever you are eligible for, அது எல்லாத்தையும் நீங்க பேசிக் ரைட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை வந்து ஒரு FDNS ஆஃபீஸரே வந்து H1Bல நிறைய பேர் இப்போ ரிமோட் ஒர்க்கர்ஸ் தான் இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு நாக் பண்றாங்க அப்படின்னா வெரி பொலைட்லி யூ கேன் ஆல்வேஸ் சே தட், லைக் வந்து இம்மீடியட்டா அப்படியே, ஏன்னா இது வீடு, ஃபேமிலி இருப்பாங்க, யூ ஹாவ் வெரி வேலிட் ரீசன், ரைட்? லைக் நீங்க வந்து என்னால இப்ப இம்மீடியட்டா உங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, விச் இஸ் வெரி ஜென்யூன். நம்ம என்ன ஆகும்னா வெரி பேனிக் ஆயிடுறாங்க வந்து, ஐயோ நான் என்னால எல்லாம் அப்படி பண்ணாம இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு டெல் them politely that I'm not prepared for this to meet you right now, so give me some 2 days time and then let me talk to my employer as well as my attorney and then I will get back to you. இதெல்லாம் வந்து வெரி பேசிக். யாருமே வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் பண்ண போறது கிடையாது. அப்படி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க வந்து இனிமேல் போக போக யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். அதை வந்து ரொம்பவே கீப் தட் இன் மைண்ட். நம்ம இது வரைக்கும் எது வேணாலும் கிராண்ட் வாரம் உங்க குழந்தையோட பாஸ்போர்ட்டை நாங்க கவனிக்கல, I-94 எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, உடனே நாங்க பண்றோம், ஹெல்ப் பண்றோம், நான் ப்ரோட்டான் பண்ணி நம்மளால. ஆனா அது எதுவுமே இனிமேல் not going to happen that easy. நான் சொன்ன மாதிரி USCIS is the same. 4 வருஷம் முன்னாடியும் அவங்கதான், இப்பயும் அவங்கதான், அடுத்து வர டேர்ம்லயும் அவங்கதான். ஆனா அவங்களோட ஹேண்ட்லிங் ஆஃப் த கேசஸ் completely differs.
இது வந்து இதுக்கு அத்தனை கேள்வி கான்சுலேட்ஸ் பாத்தீங்கன்னா 221Gs எல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவ்யூன்னு சொல்லிட்டு ஈவன் மோர் பவர் தென் த USCIS. ஏன்னா அவங்க வந்து தே ஆர் இம்யூன் அபவுட் எனி லா சூட்ஸ். அவங்கள நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன்ஸ் எவ்ரிவே டாக்குமெண்ட்ஸ் ஹாவ் டு பி ப்ராப்பர்லி மெயின்டைன்ட். கரெக்ட், ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ ப்ராப்பர்லி மெயின்டைன் அண்ட் அப் டு டேட் இருக்கணுங்கிறது ரொம்ப நல்ல பாயிண்ட். உங்கள் பாஸ்போர்ட்லேருந்து I-94லேருந்து சப்போஸ் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, ரிமோட்டில் பண்ணுறீங்கன்னா மேக் ஷுர் தட் நீங்கள் ரிமோட்டில் எங்கே உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அது உங்கள் லேபரில் அந்த அட்ரஸ் இருக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இக்னோரே பண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் அமெண்ட்மெண்ட் போடணும்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் எம்ப்ளாயரோட. ஏன்னா மேரிக்கன் ரெட்டி சொன்னது நல்ல பாயிண்ட். பிகாஸ் ஃபீல்டு விசிட் நிறையா பிளான் பண்ணுவாங்க. போன ஆட்சி காலத்துலையும் பார்த்தோம், இந்த ஆட்சி காலத்தில் அது அவங்களோட ப்ரியாரிட்டியில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து நாக் பண்ணலாம். ஜஸ்ட் மேக் ஷூர் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து வச்சுக்கும்போது எந்த பேனிக்கும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் அமெரிக்கன் ரெட்டி, நல்ல பாயிண்ட். ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம், இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் கிளாரிஃபிகேஷன் கேட்க விரும்புகிறேன். இந்த பேர்த் சிட்டிசன்ஷிப் இப்போ தூக்க போகிறாங்க, Day 1 நான் சைன் பண்ண போகிறேன், அந்த அமெண்ட்மெண்ட்டே மாற்ற போகிறேன், 14th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக அந்த 14th அமெண்ட்மெண்ட் மாற்ற முடியும்? நான் உங்களோட வீடியோ பார்த்தேங்க பிரேம். தட் வாஸ் அ வெரி நைஸ் ஒன். நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்க ஆக்சுவலா வந்துட்டு. ஸோ ஒன்று வந்து நம்ம திரும்பவும் ஜஸ்ட் ரிமைண்டர் தான். எப்படின்னா ரெண்டு விஷயம் இல்லைங்களா, இது மூவிங் ஃபார்வர்ட் ஒன்று இருக்கு, ரெட்ரோஆக்டிவா முன்னாடி நடந்த விஷயங்கள். ஏன்னா எனக்கு வந்து அன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு காலையில எனக்கு ஒரு மார்னிங்கே ஒரு டெக்ஸ்ட். நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு யங் கேர்ள், அவங்களுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி ஹர் ஹஸ்பண்ட் பாஸ்ட் அவே when she was here 2019ல. அப்புறம் ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைங்க 5 வயசு 3 வயசு பிள்ளைங்களை கூட்டிட்டு அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. ஸோ தே ஆர் கெட்டிங் த அசிஸ்டன்ட் பெனிஃபிட்ஸ். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரெண்டு பேருமே வந்து தே ஆர் Indian citizens actually, but because the children were born over here, like அவங்கள பேஸ் பண்ணி அவங்களுக்கு அசிஸ்டன்ட் பெனிஃபிட்ஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க, வெரி யூனோ லைக் சென்சிட்டிவ் டெஸ்ட். ஏன்னா 32 years அவர் வந்து ஒரு ட்ரெயின் பிடிக்க போகும்போது இவர் ஜஸ்ட் ரன்னிங் இங்கதான் சிகாகோல வந்து மவுண்ட் ப்ராஸ்பெக்ட்ன்ற இடத்துல போகும்போது ஜஸ்ட் லைக் கொலாப்ஸ்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஸோ அப்போ வந்து அவங்க கேக்குறாங்க, அது எனக்கு காலையிலே அனுப்பியிருக்காங்க, அக்கா என்னோட குழந்தைங்க 2 பேரும் சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டாங்கன்னா நான் எப்படி அந்த பெனிஃபிட்ஸை வச்சுதான் என்னோட குடும்பமே நான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம வந்து பயப்பட வேண்டியது இல்லை. கண்டிப்பா பயப்பட வேண்டியது இல்லை. நீங்க ரொம்ப நாளா வீடியோ அந்த டீட்டெயில் கொடுத்துருந்தீங்க, பட் அதர் தன் ஜஸ்ட் a small addition to that, all those details. ஏன்னா ரெட்ரோஆக்டிவ் பண்ண மாட்டாங்க முக்கவாசி. ஏன்னா இட்ஸ் நாட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி an amendment of the constitution இல்லைங்களா. அப்போ வந்து பர்த் ரைட், denaturalization இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியங்கள் இல்லை. even though with the majority they have to have the 60 votes on that, and then so many things can happen. And also the process ஒரு like அதாவது எடுத்தோடனே நம்மளால பண்ண முடியாது அப்படி. ஸோ அதை வந்து எல்லாத்தையும் முடிச்சு கண்டிப்பா பண்ண போறாங்களா அப்படின்னா, ஏன்னா தட் வாஸ் சப்போஸ் டு பி a very ஸ்ட்ராங்கா வந்து சப்போர்ட்டா உங்களுக்கு வேணும் இல்லையா? சோ ஆல் தி 32 ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பா ஆனா பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியுது ஆக்சுவலா. ஏன்னா the way that the policies of the elections and அவங்க பண்ணும்போதே அதை வந்து ஒரு அஜெண்டாவாவோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே they are bringing it up ஆக்சுவலா வந்துட்டு. So definitely that's going to happen. But ஆனா இது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ உங்ககிட்ட இருந்து டிநேச்சுரலைஸ் பண்ணிட போறாங்களா உங்க குழந்தைங்கள அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்களே நிறைய பேருக்கு வந்து என்ன நம்மளோட கிரீன் கார்டு டிலேஸ் தெரியும். ஸோ பிள்ளைங்க 21 years ஆகி அவங்க ஃபைல் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நாங்களே நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபேமிலி பேஸ்ட்ல தான் அவங்க வராங்க உடனே அப்படின்னும் போது. ஸோ அது வந்து ஆகாது. பட் ஆனா மூவிங் ஃபார்வர்ட் கேன் தே டூ இட், ஆர் தே கோயிங் டு டூ இட்னா டெஃபினட்டா they will try. என்ன யோசிக்கலாம்னா what my இது வந்து என்னோட understanding, and then whatever I want to interpret this like probably it will be limited to permanent residents, which is a green card holders.
அவங்களோட குழந்தைங்க அப்படின்னு வரும்போது they will be just getting their citizenship or one of the parents can be. It also be limited to undocumented. கண்டிப்பா அவங்க அதை வந்து கொண்டே வர மாட்டாங்க, undocumented உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. சோ அவங்க கொண்டு வர மாட்டாங்க. they can never documented இருக்கலாம், இல்லாம போலாம் இல்லையா? இல்லாம போகலாம். அந்த documented people நம்ம வரும்போது நான் immigrant னு கிளாசிஃபை பண்றோம்ல. நான் இமிகிரண்ட்ல தான் H1Bs, L1s, B2s எல்லாமே வருவாங்க. சோ அவங்க இன்னொன்னும் வந்து the datas are very different. ஏன்னா நிறைய பேர் வந்து B2ல வராங்க, வந்து they are documented இல்லைங்களா, legal non-immigrants தான். ஆனா அவங்க வந்து பிளான் பண்ணி வராங்க, அவங்க 6 மாசம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால ஸ்டே பண்ணிட்டு அவங்க இதோடய பிளான் பண்ணி even though they cannot be intentionally coming with a long term stay and then continuity of stay எல்லாம் இல்லாம இருந்தா கூட அவங்க வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸ் are there. பிள்ளைங்க இங்க வந்த போது they become a new citizen என்கிறதுனால அவங்க வந்து அந்த datas are all very high. அது எல்லாத்தையும் they want to eliminate it. It's not even limiting it actually. பாத்தீங்கன்னா அதுக்கு டைம் எடுக்கும். அதான் என்னோட பாயிண்ட். இல்ல இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா முடியாது. அவங்களோட 4 வருஷத்துக்குள்ள இங்கேதான் ஆரம்பிச்சு 4 வருஷத்துல முடிக்கலாம். பட் எனி நியர்பைல முடியாது. அதுதான் பாயிண்ட். சோ அதனால யாராவது பிரெக்னெண்டா இருந்தா தயவு செஞ்சு இந்த ஒரே வச்சுக்காதீங்க. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது அதான் அமெரிக்கன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. Yeah, right. In a federal registerல போயிட்டு அப்புறம் கமெண்ட் பீரியட் இருக்கு. அதுக்கு அப்புறம் 2/3 வேணும் இல்லையா செனட்ல? 53 இருக்கு உங்களுக்கு. ஆமா அதெல்லாம் 14 மோர் வேணும் உங்களுக்கு. கண்டிப்பா அதெல்லாம் இல்லாம அவங்க வந்து பண்ண முடியாது. and it's not going to be as simple as such. இப்ப நீங்க அந்த H4EAD பாத்தீங்கன்னா ஒபாமாவோட like 2012 அவரு கொண்டு வந்து அது because it was in regulation இல்லைங்களா. அப்போ வந்து அதை நீங்க பார்க்கும்போது it took like the April of 2015 February 2015 தெரியல, அந்த டேட்ல தான் H4EAD was like அபிஷியலா வந்து நமக்கு வந்தது. சோ அப்படி பார்க்கும்போது it takes a very long time to like அதனால நமக்கு டைம் இருக்கு. ஈவன் அந்த அதுல H4EAD பத்தி நம்ம பேசும்போது கூட we have to keep in mind. ஏன்னா நிறைய பேர் இப்போ எங்களுக்கு இந்த வீக்லயே பாத்தீங்கன்னா H1Bக்கு நாங்க இமீடியட்டா மூவ் பண்ணலாமா, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஒரு H1Bல இருந்திருப்பாங்களா இருக்கும். சோ அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னன்னா டு பி ப்ரோஆக்டிவ், நாங்க இப்பவே H1Bக்கு நாங்க திரும்பி மூவ் பண்ணிடலாமா, அந்த அளவுக்கு அவசரப்படணும்னு தேவையில்லை. இல்ல உங்களோட எம்ப்ளாயர் இஸ் ஓகே and then you want to be on the safer side, ப்ரோஆக்டிவா ஒரு பிரீமியம்ல போட்டு H1Bக்கு நான் 3 இயர்ஸ்க்கு போயிடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா பண்ணுங்க. பட் ஆனா இம்மீடியட்டா எந்த ரிசல்ட்டும் இல்லை. நீங்க போய் பாத்தீங்கனாலே அந்த ஹிஸ்டரி ஆஃப் த H4EADs பாத்தீங்கனாலே it took so many years. ஏன்னா இவங்க 2017ல they started like eliminating the H4s and the Buy America, Hire America Save Jobs ஓட lawsuit and which got ஆகஸ்ட்ல தான் அதோட decision came in. நீங்க அந்த ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து even Court of Appeal has said நீங்க போய் திரும்பவும் lower merits of the cases போங்கன்ற அளவுக்கு there were so many evidence and so many decisions that has all been made towards that H4EAD. So immediate அதை eliminate பண்ற அளவுக்கு வருமா அப்படின்னா it's not going to happen just with a policy memo or an executive order. That's not going to be there. The revenue and the data they have been in H4EADல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சவங்க எல்லாம் see how எனக்கே அது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. பர்சனலா யோசிக்கும் போதே ஒருத்தவங்க high skilled people just because they are being a dependent of an H1B, நீ வேலை பார்க்காத, உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் that was an interesting conversation. ஒருத்தவங்க கிட்ட ஒரு கொஞ்சம் பெரியவங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்கிட்ட சொல்றாங்க, அது தமிழ்நாட்டுல வந்து அந்த விமன் எஜுகேஷன் எத்தனையோ எல்லாரை விட ஒரு முற்போக்கா இருந்திருக்கு. ஏன்னா எங்க பாட்டி எல்லாமே கூட ஒர்க் பண்ணாங்க, ஒரு டீச்சரா இருந்திருக்காங்க. அம்மா டீச்சர் நான் நினைப்பேன். பாட்டி அளவுக்கு போயிருக்காங்கன்னா அப்பவே எஜுகேஷனோட வேல்யூ சிஸ்டம் வாஸ் தேர். அது பர்டிகுலரா தமிழ்நாடு கண்டிப்பா முற்போக்கா தான் நம்ம இருந்திருக்காங்கல்ல. தமிழ்ல பேசுறதுனால அதையும் சொல்றேன் நானு. சோ அப்படி பார்க்கும்போது இங்க வந்துட்டு
உன்னோட விசா லிமிடேஷன்ஸ்னால நீங்க வந்து வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றது வந்து ஐ ஃபீல் வெரி அன்ரீசனபிள் அண்ட் அன்ஃபேர். இட்ஸ் அ பர்சனல் ஸ்டேட்மெண்ட். பட் ஆனா டெஃபினட்டா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிதான் ஆகணும் இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு அது வருத்தமான ஒரு தாட் ப்ராசஸா கூட இருக்கு. இல்ல நீங்க வேலிட் பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பார்க்கும்போது H4EAD அவங்க எந்த பாலிசி சேஞ்சோ இல்லைன்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரோ கொண்டு வர முடியாது. 2 அவையிலையும் போய் எப்படி வந்து பராக் ஒபாமா அதை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி தான் அதை அவங்க திரும்ப எடுக்க முடியும். ஸோ அதுக்கான அதுவும் எகெயின் வந்து இட்ஸ் லென்தி ப்ராசஸ். நீங்க ஒரு 6 மாசத்துல 8 மாசத்துல நடந்துறாது, லென்தி ப்ராசஸ். ஸோ அதுக்குள்ள நீங்க உங்களை தயார் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் நவ் அதுதான் நம்ம சொல்ல வருது. கரெக்டுங்க. நம்ம டெஃபினட்டா வந்து நம்ம சொன்ன மாதிரி பிரேம் வி கேன் ஆல்வேஸ் லைக் வந்து திரும்பியும் அப்டேட்ஸ் வர இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்க யூ ஹாவ் சோ மெனி ஃபாலோவர்ஸ் ஃபார் யூ அண்ட் இமிகிரேஷன் சைட் ஆஃப் இட். அதை ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஏன்னா தமிழ்ல பேசுறோம், ஒரு our own mother tongue கேட்கும் போது வேற விஷயம். சோ அதனால கண்டிப்பா என்ன அப்டேட்ஸ் வருதோ we can definitely நானுமே உங்க கூட like I'll be available. என்னோட பெரிய கோல் எஜுகேட் பண்ணணும் நம்மளோட ரைட்ஸ் அண்ட் லாஸ். அதுலலாம் எனக்கு ஒரு பெரிய வந்து ஐ அம் வெரி வெரி இன்ட்ரோவர்ட்டிங் ஆக்சுவலா. ஆமா, ரொம்ப தேங்க்ஸ் மேற்காண்டி இவ்வளவு நேரம் எங்களோட இருந்ததுக்கு. பிளஸ் வந்து EB5 வந்து இன்னும் வந்து ஒரு கேட்டா தான் இருந்துட்டு இருக்குல்ல. ஸோ இந்த நேரமா பார்க்கும்போது சில பேர் வந்து ஓகே EB5ல நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் நம்ம கிரீன் கார்டு வாங்கினா, கிரீன் கார்டு நம்ம தனி டாபிக் பார்க்க போறோம் மேரி கென்னடி அவர்களோட. இப்போ அந்த ஒரு EB5ங்கிற பாயிண்ட் எடுக்கும்போது அது வழியா போகும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த EB5 ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல ஸ்டில்? நல்ல கொஸ்டின் பிரேம். ஆக்சுவலா இப்பவே எங்களுக்கு அந்த வெபினார்லயே பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ்மே வந்தது, ஜஸ்ட் டாக் அபவுட் EB5 அப்படின்னு வந்தது. ஸோ நம்ம முன்னாடி அந்த வீடியோலயும் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அது அவைலபிளான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா 800K இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் ரிட்டர்ன் ஆஃப் மணி வேணும் அவங்களுக்கு. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ல வராது. திஸ் கம்ஸ் அண்டர் த இன்வெஸ்ட்மெண்ட் விசாஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இப்ப வரப்போற கவர்மெண்ட் வந்து they are very towards the business and the investments and everything. அப்படியே அதுலயும் சேஞ்சஸ் வரலாம். ஆனா இது வரைக்கும் மற்றது எக்ஸ்பீரியன்ஸ்டு இப்போ அந்த RA ஆக்ட் ஆஃப் 2022 வந்தது EB5 ஓட சேர்ந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணவங்க எல்லாரும் அவங்களோட தாட்ஸ் அண்ட் தென் ஆன் திஸ் EB5 இது ரொம்ப பெரிய லெவல்ல இம்பாக்ட் பண்ண மாட்டாங்க. இஃப் அட் ஆல் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல உங்களால அதை பண்ண முடியும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு क्वेश्चंस இருந்தா கண்டிப்பா கேளுங்க. இதுல எந்த விதத்துலயுமே இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண எந்த டாபிக்லயுமே உங்களுக்கு எந்த क्वेश्चंस இருந்தாலும் ரீச் அவுட் டு அஸ். கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்றோம். கரெக்ட். ஸோ EB5ங்கிறது மணி இன்வால்வ்மெண்ட். சப்போஸ் உங்களால அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா என்னோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னா நெக்ஸ்ட் இயர் கவர்மெண்ட் வந்து இதை ரிமூவ்லாம் பண்ண மாட்டாங்க. மைட் பி கொஞ்சம் அதோட ப்ரைஸ் டேக்கை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோர் டுவர்ட்ஸ் அவங்க பிஸ்னஸ். ஸோ அதனால இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேரி கென்னடி அவர்களோட எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயே கொடுக்குறோம். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேரி. நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். கிரீன் கார்டுங்கிறது இன்னொரு வீடியோங்கிறதுனால அதை பற்றி எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மிகப்பெரிய ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தமிழ் சமூகத்துக்கு செஞ்சுட்டு இருக்க ஹெல்ப்புக்கும் எல்லா மக்கள் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி பிரேம். எனக்குமே எப்பவுமே தமிழ்ல பேசுறது பிளஸ் அது ரெண்டுமே என்னோட ஃபேவரட், இமிகிரேஷன் அண்ட் தமிழ். அதனால ரொம்ப சந்தோஷம் பிரேம். நன்றி.